Yes. Huh? I'm back. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார் என்னை யார் வெல்லுவார் Vanga video Kula Pogalam. லூஸ் இல்லனே மென்டல். குட் மார்னிங். ஸோ வந்து நான் மார்னிங் 6க்கே எழுந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஹேர் பாட்லாம் எடுத்துகிட்டு அவங்க வந்து சூடாக காஃபிலாம் கொடுத்தாங்க. ஸோ வந்து இந்த ரூம்லேருந்து நான் சொல்லியிருந்தேன் மார்னிங் வந்து என்னோட வாய்ஸும் ஃபுல்லாக போயிடுச்சு, செம்ம கோல்டு எனக்கு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வியூ வந்து பார்க்கலாம் வாங்க. என் தங்கச்சி எல்லாரும் வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க, நல்லா சூடாக ஜாலியாக. இந்த வியூ பாருங்க, வேற லெவலில் இருக்குது. ஹே கைஸ், ஸோ வந்து நாங்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டோம் கிளாஸ் பிரிட்ஜுக்கு. கிடைக்காது நினச்சோம். நேற்றே வந்து பார்த்தோம், ஆனால் க்ளோஸில் இருந்துச்சு. ஏன்னா நேற்று செம்ம ஃபாகாக இருந்துச்சு. ஸோ வந்து ஃபைனலி டிக்கெட் வந்து எனக்கு கிடச்சிச்சு. நாங்கள் மார்னிங் 9க்குலாம் வந்துட்டோம். ஸோ வந்து அதுதான் இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ பார்க்கலாம். டிக்கெட் எடுத்தாச்சு கிளாஸ் பிரிட்ஜுக்கு. ஸோ 6 பேருக்கு டிக்கெட் எடுத்திருக்கோம், எங்கள் அம்மாவை தவிர்த்து. மிச்ச பேர் எல்லாம் கிளாஸ் பிரிட்ஜுக்கு போக போகிறோம். அங்கே பார்க்கலாம். ஸோ டியூ டு சம் கிளைமேட் ரீசன்ஸ் வந்து நாங்கள் மார்னிங்கே ஃபஸ்ட்டு அங்கே தான் போனோம். அண்ட் இங்கே வந்து இந்த கிளைமேட் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமே எப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகுன்றதை நான் வீடியோ எடுத்திருக்கேன். அது போஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன். சும்மா வந்தோடனே அடிக்கிட்டு பாரு பனி. மேடம், இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். ஸோ ஆஃப்டர் அ வைல் வெயிட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலி நாங்கள் அங்கே போயிட்டோம். கொஞ்சம் நாங்கள் போகும்போது சன்னியாக இருந்துச்சு. பட் லக்கிலி டு அஸ் அந்த இருக்கிறதுலே வாகமன்ல இதுதான் லாங்கஸ்டான கிளாஸ் பிரிட்ஜ். அண்ட் ஃபீட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக தான் இருந்துச்சு. இந்த இடத்தெல்லாம் விட அந்த லாஸ்ட்டில் போய் நிற்கும்போது தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இட் வாஸ் அமேசிங். கிளாஸ் பிரிட்ஜ் மேலே இருக்கும். மேலே அண்ட் ரைட் சைட் பார்த்திங்கன்னா ஜெயின்ட் ஸ்விங்கும் இருந்துச்சு. அங்கே ஆப்போசிட்டில் வந்து ஃபுல்லாக வந்து டீப் மவுண்டன்ஸ் தான். அண்ட் லெஃப்ட் சைட் வந்து நாங்கள் கிளாஸ் பிரிட்ஜ் மட்டும்தான் போயிட்டு வந்தோம். பட் ஆஃப்டர் நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறமே நடந்த சினாரியோ தான் இது. லிட்ரலி பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபாக் ஆகிடுச்சு. எங்களால் பார்க்க கூட முடியல. அண்ட் எங்களுக்கு அப்புறம் வந்தவங்களால அங்கே வந்து அலோவும் பண்ணலை. பிகாஸ் அங்கே ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் வொர்த் த ட்ரை அண்ட் வொர்த் த மணின்னு சொல்லலாம். வந்து 10:30 ஆயிடுச்சுமா. 10:30 ஆயிடுச்சு. ஸோ வந்து நாங்கள் கிளாஸ் பிரிட்ஜ் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேலே வந்து அந்த இடத்துல வந்து சுத்தமாக ஹோட்டலில் வந்து நாங்கள் தோசை இட்லி தான் சாப்பிடணும். ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வந்து அங்கே எதுவுமே இல்லை. ஸோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் சிட்டிக்குள்ளே வந்து வந்துருக்கோம். இப்போ ஆன் வே டு மூணார். ஸோ வந்து ஃபஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து தோசை இட்லிலாம் இருக்குது. ஸோ அதுதான்.
அண்ட் ஃபைனலி ஆஃப்டர் லாங் ஹவர்ஸ் நாங்கள் பயங்கரமாக வயநாட்டிலேருந்து ட்ராவல் பண்ணிவிட்டு மூணாருக்கு வந்து ரீச் ஆனோம். அண்ட் வந்ததுமே நாங்கள் போனது தான் கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன். ஸோ இங்கே மோஸ்ட் ப்ரிஃபரபிளி நீங்கள் நைட் வந்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நைட் டைம் ஃபுல்லாக லைட்டிங்ஸ்லாம் செட் பண்ணிங்கன்னா சூப்பராக வியூஸ்லாம் இருக்கும். பட் நாங்கள் இந்த போன டைமிங்கும் அமேசிங்காக இருந்துச்சு. ஹே காய்ஸ், ஸோ வந்து ஃபைனலி நாங்கள் வந்து மூணார் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 3:48 அண்ட் வந்து இங்கே வந்து பொட்டானிக்கல் கார்டன் வந்து கவர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போகலாம் இருக்கும். பிகாஸ் மார்னிங்லேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே ஸ்டாப் பண்ணோம் தவிர நடுவில் ஒரு ஃபால்ஸ் நாங்கள் பார்த்தோம். அந்த ஃபால்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அது நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். ஆமாம். இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. அண்ட் ஃபைனலி உள்ள வியூஸ்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு வெளில வரும்போது இந்த ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக வந்து லைக் ஸ்நாக்ஸ்லாம் போட்டுருந்தாங்க. ஸோ வி ஹேட் சம் ஸ்நாக்ஸ். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்லி ரூமுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த டேவை வந்து எண்ட் பண்ணிட்டோம் நாங்கள். ஹாய் கைஸ், ஸோ ஃபைனலி வந்து நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ வந்து அண்ட் ஜஸ்ட் ஃபார் அ நைட் அண்ட் மறந்துட்டியா? இப்போ வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு 1 hour ஃபுல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தான் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ யா ஹே கைஸ், ஸோ வந்து ட்ரெஸ்அப் பண்ணியாச்சு. ட்ரெஸ்அப்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிருக்கேன். பட் எங்கள் அக்கா வந்து மேக்கப் போட்டிருக்கான். ஸோ வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு இப்போ வந்து எங்கள் ஸ்ட்ரீட், அதாவது இந்த நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற காட்டேஜ் கீழே வந்து ஷாப்ஸ்லாம் இருக்குமா. ஸோ வந்து அந்த ஷாப்ஸ் தான் போயிட்டு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கும். ஸோ பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி நாங்கள் வாகமாலேருந்து மூணாருக்கு வரவே ரொம்ப ட்ராவல் அதிகமாக இருந்தனால நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பொட்டானிக்கல் கார்டன் மட்டும் கவர் பண்ணிவிட்டு நைட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் ஷாப்பிங்காக வெளில வந்துட்டோம். ஸோ அந்த இடத்துல லைக் மூணா மார்க்கெட்டுக்கு ஒரு பேக் சைடே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்லாம் வந்து நாங்கள் போய் பார்த்துட்டு இருந்தோம். ஃபுல்லாக ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணிவிட்டு போனோம். பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா லைக் கேரளாவில் பேஸ்ட் வந்து பார்த்த வரைக்கும் லைக் நம்ம ஃபுட் அங்கே நிறைய இருந்தாலுமே நம்ம சென்னையில் இருக்கிற அந்த டேஸ்ட் வந்து அந்த இடத்துல இல்லை. அவங்களது வந்து லைக் அவங்க வே ஆஃப் குக்கிங் அண்ட் மசாலாஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ ஃபுட் வந்து வாஸ் நாட் பேட் அண்ட் வி ஹேட் அ கிரேட் டின்னர் டுகெதர் தேர். ஐஷு மூவ் பண்ணிவிடு. நீ வேண்டாம் ஐஷு, ஸ்னாப்புக்கு வழிவிடு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே.